என் தங்கப்பிள்ளையே, ஒரு அவசர செய்தியினை அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு பெண்ணானவள் நான் எவ்வளவோ இழுத்து பிடித்து வெளியே தள்ள நினைத்தாலும் அவள் என்னையும் மீறி உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றாள். இவள் யாரென்று நான் உனக்கு இன்று அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இவளை கண்டு கொண்டால் நிச்சயமாக நீ வெளியே அனுப்பிவிடு. ஏனென்றால் இவள் செய்ய நினைக்கின்ற விஷயம் மிகவும் ஆபத்தான விஷயம். உன்னுடைய இல்லத்தில் இது நடக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு திருப்பம் ஏற்படும். அப்படி உன் இல்லத்திற்குள் வந்திருப்பது யார்? இந்த வராகியை தடுக்க முடியாத அளவிற்கு ஆக்ரோஷமாக வந்திருப்பது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று அவளை நீ அனுமதித்து விட்டாயானால் அவள் உன் இல்லத்தில் நடத்த போவது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் நீ திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடந்தது, ஏது நடந்தது என்று நீ யோசிக்கும் பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை செய்து விடுகின்றது. நம்மை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற பய உணர்வை உனக்கு தந்து விடுகின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கே உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் தந்து விடாமல் உன்னை ஆட்டம் காட்டி விட்டு விடுகின்றது. நமக்கு இது உறுதியாக நடக்கும், நம் வாழ்க்கையில் நமக்கு இது உறுதியாக கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. இப்படியாக ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தந்து கடந்து செல்லும் பொழுது என் பிள்ளைக்கான சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த பெண்ணானவள் உள்ளே வந்திருக்கிறாள். அம்மா, ஆரம்பத்தில் பயமுறுத்தும்படி சொன்னாயே, இப்பொழுது இந்த பெண் நல்லதை நடத்த வருகிறாள் என்று சொல்கிறாயே என்றுதானே கேட்கின்றாய். காரணம் இருக்கின்றது. இவள் ஆடப்போகிற ஆட்டத்தினால்தான் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற கணிப்பே இங்கு யாருக்கும் இல்லை. இன்று பார்க்கின்ற மனிதர்களை நாளை பார்க்க முடிவதில்லை. பணம் என்ற ஒன்று இந்த மனிதர்களை ஆட்டி படைக்கின்றது. எப்படியோ வாழ வேண்டிய வாழ்க்கையை இவர்கள் எப்படியெல்லாமோ வாழ்ந்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். எந்த ஒரு வாழ்க்கையையுமே சந்தோஷமாக வாழ யாரும் இங்கு நினைப்பதில்லை. ஏதோ ஒரு கட்டுக்குள், ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஓடித் திரிகின்றார்களே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்காக நாம் அனுபவித்து வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு நமக்கான நம்பிக்கையை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் ஏற்றுக்கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கின்ற நேரங்கள் மொத்தமுமே உன் வாழ்க்கையின் உனக்கு அதிர்ஷ்ட நேரங்கள்தான். நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் கொடுக்கின்ற நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்கள் தான். எதற்கும் கலங்காமல் இரு. எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ பதறாமல் இரு. அம்மா சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லி முடித்து விட்ட பிறகு நீ என்னவென்று யோசிக்க தொடங்கு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் மொத்தமுமே இனி உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதில்தான் உன் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். நான் கொடுப்பதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்குள் ஒரு பெண் வருகின்றாள் என்றால், இந்த வராகியும் தாண்டி வருகிறாள் என்றால் அது இந்த வராகி நானாக மட்டுமே இருக்க முடியும். வேறு யாராக இருந்தாலும் அவர்களை உள்ளே அனுமதிக்க இந்த தாய் விட்டுவிடுவேனா என்ன? எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் என் குழந்தையே, அது இந்த வராகி என்னை தாண்டித்தானே உள்ளே வர வேண்டும்.
அப்படி இருக்கும் பொழுது நான் விட்டு விடுவேனா? என்ன நடந்தாலும் அதற்கு நான் அனுமதி கொடுப்பேனா? ஆனால் இன்று என்னையும் மீறி உன் இல்லத்திற்குள் நானே வரப்போகின்றேன். அதற்குத்தான் அம்மா சொல்லி இருக்கின்றேன், இன்று இரவு நான் தங்கிவிட்டேன், ஆனால் உன் இல்லத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் என்று. அது என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அம்மா பொறுத்திருந்து பார்த்தேன். தீமைகளை செய்துகின்றவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து பார்த்தேன். நன்மைகளை என்றாவது உனக்கு செய்துவிட மாட்டார்களா என்று நானும் காத்திருந்து பார்த்தேன். ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த எந்த ஒரு விஷயத்திற்குமே அவர்களுக்கு நல்லது நடக்கவில்லை. நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்திற்குமே அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல புத்தி பிறக்கவில்லை. மேலும் மேலும் உனக்கு துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? மேலும் மேலும் உனக்கு வேதனைகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும். என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ எதையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தெளிவுபடுத்தும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். நல்லது நடந்து விட்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு சென்று விடுவாய் என்று பொறாமை எண்ணம் கொண்டே இவர்கள் இந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கின்றார்கள். உனக்கு ஏதும் நடந்து விடுமோ என்று ஒரு விதமான எண்ணத்தை தனக்குள் வைத்து கொண்டு உனக்கு எத்தனை கெடுதல்களை செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் அது நல்லதற்கல்ல. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் அது நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதல்லவா? என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இவர்களை நான் இதற்கு மேலும் விட்டு விடுவேனா என்ன? சரி, அதை ஏன் இன்று நம் தாயானவள் செய்ய போகிறாள்? என்னை தெரிந்த பிள்ளைகளுக்கு அது புரியும். ஏனென்றால் இன்று பஞ்சமியின் இரவு. இந்த பஞ்சமியின் இரவில் நான் உன் இல்லத்திற்குள் நுழைந்து அங்கு இந்த இரவு முழுவதும் அமர்ந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக நான் தீமைகளை அழிக்காமல் போய்விடுவேனாம். யாரெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் தேடி தேடி நான் அழிப்பேன். அவர்களை எல்லாம் தேடி தேடி நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பேன். ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பதனால் அவர்கள் வாழ்க்கை என்னவாகும்? நாம் ஒருவருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய நினைத்தால் அது எப்பேற்பட்ட பாதிப்புகளை உருவாக்கும் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட உண்மைகளை எல்லாம் நடத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் அவர்களும் பட்டே தீர வேண்டும் அல்லவா? நாம் படுகின்ற கஷ்டங்களை அவர்களும் அடைந்தே தீர வேண்டும் அல்லவா? அதனால் இதையெல்லாம் சரியான புரிதலோடு இந்த வராகி உன் இல்லத்தில் நடத்திவிட நினைக்கின்றேன். என் குழந்தையே, ஒருவருக்கு இன்னொருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதன் வீரியம் என்னவென்று தெரியாது. ஆனால் அதே பிரச்சனை அவர்களுக்கு திரும்பினால் தெய்வத்திடம் ஓடோடி வந்து எதிரிக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என்று சொல்வார்கள். என் குழந்தையே, இப்படித்தான் இவர்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டிய நிலைமை வருகின்றதல்லவா? உன் தாயானவள் இன்று இந்த விஷயத்தை நிச்சயமாக செய்துவிடத்தான் போகின்றேன். உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று உணர்த்திவிடத்தான் போகின்றேன். உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் கடந்த உனக்கு மிகப்பெரிய நன்மையை அம்மா இன்றிரவு நடத்தப் போகின்றேன். விடியலில் துரோகமே இல்லாத ஒரு நிலை உன் வாழ்க்கையில் உருவாகும். இவர்களின் நிலை கண்டால் உனக்கே மனது வேதனைப்படும். இப்படி ஒரு நிலை உருவாகி விட்டதே என்று சொல்லி நீ வருத்தப்படுவாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத நேரங்கள் என்று எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நான் மாற்றி கொடுக்க நினைக்கின்றேன். என் குழந்தைக்கு கஷ்டங்கள் பல வந்து விட்டது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் பல வந்து விட்டது. யாராலும்
தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளையும் நீ கடந்து வந்து விட்டாய். நீ இந்த வராகியின் பிள்ளை என்று எனக்கு நிரூபித்து விட்டாய். அதுபோல நானும் உன் தாயானவள் என்பதனை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் அல்லவா? இந்த வராகி உன்னுடைய தாய் என்பதனை நான் உனக்கு நிரூபிக்க வேண்டும் அல்லவா? அதை நிரூபிக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, சிலருக்கு கேள்வி கேட்கவும் தெரியாது, எதிர்த்து பேசவும் தெரியாது, விலகி நடக்கவும் தெரியாது. ஆனால் நினைத்து நினைத்து ஒரு விஷயத்தை தன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அழ மட்டும் தெரியும். இப்படி இருப்பதனால்தான் உன்னை இன்னமும் ஏமாளியாகவே எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அது உன்னுடையதாக இருக்கும் என்பதனை உணர்ந்து, நீ உனக்கானதை அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து, எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத மற்றவர்களின் சிந்தனைக்கு ஆளாகி நின்றாயானால் இவர்கள் எப்பொழுதுமே உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இன்னல்களை கண்டு சிரித்து கொண்டும் தான் இருப்பார்கள். என் குழந்தையை, எத்தனை பேர் உன்னோடு இருந்தாலும் தக்க சமயத்தில் யார் உனக்கு தோள் கொடுக்கின்றார்களோ, தக்க சமயத்தில் யார் உனக்கு நல்லதை நடத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்வதும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதும் என்றும் என்றென்றும் உனதாகும். எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னோடு நான் இருந்த நிமிடங்களை ரசித்தபடியே மீண்டும் அந்த நிமிடங்கள் வருமா என்று ஏக்கங்களோடு தான் என் பிள்ளை நீ இருக்கின்றாயல்லவா? அம்மா பல முறை உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக இனிமேல் நீ உன்னுடையதாக சரியாக பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நிறைவேறாத பல ஆசைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை பெருமளவில் காயப்படுத்தி இருக்கின்றது. உன்னை சுற்றி வந்து உன்னோடு இருந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து விடு. இன்று பஞ்சமி நாளில் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த வராகி நாளை பகல் முழுவதும் உன் இல்லத்தில்தான் தங்கி இருப்பேன். ஒருவேளை இந்த வாக்கினை யாரும் கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த வாக்கினை கேட்டிருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் ஒரு விஷயத்தை எனக்கு பதிவிட வேண்டும். அம்மா நிச்சயமாக நீ வர வேண்டும் என்று இப்படி மட்டும் எனக்கு இன்று நீ பதிவிட்டாயானால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கிறது. உன்னுடைய மனது அதை நம்ப வேண்டும். உன்னுடைய மனதால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இதுபோன்று உன்னை சொல்லச் சொல்கிறேன். இல்லாது போனால் நீ இந்த வாக்கினை கேட்டுவிட்டு அப்படியே ஒரு வழியாக பறக்க விட்டு சென்று விடுவாய். ஏதோ ஒருவர் சொல்கின்றால் நாமும் இதை கேட்க வேண்டுமா என்று நினைத்து நீ காற்றில் பறக்க விட்டு விடுவாய். உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் இல்லத்தில் வராகி இருக்கிறாளா இல்லையா என்று? உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் தாயானவள் உனக்கு நல்லது செய்வாள் என்று? ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை நெருங்கி வருகிறாள். அதில் ஒரு ரூபம்தான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ரூபம். அதனால் நீ இதையெல்லாம் சரியான புரிதலில் ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் இந்த வராகி உன் இல்லத்தில் ஆடக்கூடிய ஆட்டம் ஒவ்வொன்றும் உன்னுடைய எதிரிகளை துவம்சம் செய்யும். உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த வராகியின் பிள்ளையின் அருகில் கூட நாம் சென்றுவிடக்கூடாது என்று நினைத்து அவர்கள் நிச்சயமாக ஓட்டமெடுக்கத்தான் போகிறார்கள். அப்பேற்பட்ட பயத்தை நான் கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையே, இதையெல்லாம் நான் உன் இல்லத்தில் அமர்ந்திருந்தே செய்ய போகிறேன் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். என் குழந்தை,
நீ என்னை தேடிக்கொண்டிருக்கின்றாய். அதனால் இந்த இரவு வராகி உன் இல்லத்தில் இருக்கின்ற இரவு. எனக்கான தீபத்தினை ஏற்றிவிட்டாயல்லவா? எனக்கான தீபத்தை ஏற்றி வைத்து வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டாயல்லவா? இந்த வராகியை தீப ஒளியில் நிச்சயமாக காண்பாய். இந்த தாயை இன்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இன்று இரவு முழுவதும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் எரிகின்றதோ அது தானாகவே அணையும் வரை அது எரிந்து கொண்டே இருக்கட்டும். இரவு முழுவதும் பஞ்சமி நாள் என்பதனால் இந்த வராகி தீப ஒளியில் காட்சி கொடுத்து உன் இல்லத்தில் நிச்சயமாக அத்தனையையும் நடத்தி விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நடத்த வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க தயாராகிவிட்டது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.